Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளோட யூடியூபோட கோர் கான்செப்ட். ஓகே, நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெட்டர். அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஓவில் ஒரு என்ட்ரி வந்து இன்றைக்கி என்னோடய டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த என்ட்ரி ஏன் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, டெய்லியோட இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட கவுண்டர் சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ஆக்சுவல் டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகும். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து செல் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் அகைன் போயிட்டு 4 ஹவர் காட்டுறேன். 4 ஹவர் வந்து எப்படி பண்ணியிருக்கான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணனால நம்ம 15 மினிட்ஸுக்கு போகிறோம். 15 மினிட்ஸில் போய் பார்த்தா நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்லேயே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃபுல் கன்சல்டேஷனில் இருக்குது. அப்படி கீழே வந்து இது எடுத்தாலும் சப்ளை வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே மேலே என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மேலே எடுத்துட்டு, அதாவது 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஓஎஸில் இருக்குது. ஸோ நான் ஹண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. இப்போ இந்த இடத்துல பியூஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல சோஸ் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு லோ வந்து எடுத்திருக்கான். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த சப்ளையில் நம்ம செல் போகணும். இதுதான் ரூல். ஸோ நமக்கு இந்த ரெக்கவரியே வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி வந்து எனக்கு வந்து சரியாக இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே ஏஷியன் போயிட்டு நியூயார்க்கை ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அது ஹண்ட் பண்ண உடனே ஒரு செல் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு, மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ இது கன்ஃபர்மேஷன் டேரெக்டாக ஒரு என்ட்ரி டிஸ்கார்டில் வந்து போட்டிருந்தேன். மேலே ஹண்ட் பண்ணிட்டான், கீழே சோஸ் பண்ணிட்டான், ஸோ இதுலேருந்து செல் போங்க அப்படின்ட்டு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போயிட்டான், இப்படி கீழே போயிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹண்ட் 4 ஹவரில், ஓகேங்களா, 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கு, கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹண்ட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணனால நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஹிட்டு வந்து சூப்பராக நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சப்ளை நமக்கு லிக்விடிட்டி சப்ளைவாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸில் பார்த்தோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செஷன்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிட்டு செஷன் ஆன் பண்ணலாம், அப்போ க்ளீனாக இருக்கும். ஓகே, இந்த சப்ளையில் 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். ஓகே, மேலே இருக்கிற சப்ளை அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே சோஸ் நடந்திருக்கு. இது வந்து நமக்கு பிஓஎஸ் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் பிஓஎஸ். இது அடுத்த பிஓஎஸ். ஓகே, இந்த பிஓஎஸோட ஹை வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஹை எடுக்கலை. அப்போ ஏன் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான் அப்படின்றது நம்ம ஒன்ஸ் செக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? செஷன்ஸ் இப்போ ஆன் பண்ணலாம். ஷோ இது வந்து ஒரு ஏஷியன் மார்க்கெட். ஏஷியன் மார்க்கெட்டில் நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான்.
ஸோ சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து சப்ளை. ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஏதாவது ஹை இருக்கான்னு பாருங்கள். அந்த சப்ளைக்கு மேலே ப்ரீவியஸாக ஹை இருக்குது, இதுக்கு மேலே இப்படி வைக்க சொல்லுவேன். இந்த மாதிரி லெவலில் இப்படி வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லெவலில் இப்படி வைப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் இது எஸ்எல் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். எதுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்குது, ஏன் எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா, ஒரு விஷயம் கரெக்டாக இல்லை, ஏஷியனில் இருக்குது. ஏஷியனில் லிக்விடிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹைஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி போகிறது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இது பண்ணும். ஸோ ஏஷியன்ஸில் நம்ம போகக்கூடாது. ஓகே, ஏஷியனோட மார்க்கெட் பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணல. அப்போது ஸ்டில் ஹை வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இது என்ன இருக்குது, பிஓஎஸ். ஸோ செஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இந்த பிஓஎஸோட லோ வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் மேலே என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா பிஓஎஸ் எடுத்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகே, இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 154.04. இந்த கேண்டலோட பாடி க்ளோஸ், ஸோ இந்த கேண்டலோட பாடி க்ளோஸ் 0.04 கரெக்டாக இருக்குது. ரெண்டு லெவலுமே கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ பாடி க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? இந்த ஹையும் ஒரே ப்ரைஸில் இருக்குது, இந்த பாடி க்ளோஸும் ஒரே ப்ரைஸில் இருக்குது. அதுக்கு அடுத்த பாடி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் சேம் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஹையும் இந்த ரெண்டு பாடி க்ளோஸும் ஒரே லெவலில் இருக்குது. நமக்கு எப்படி இருக்கணும், இந்த லெவலை தாண்டி பாடி க்ளோஸ் பண்ணணும். அப்போது ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகலை. இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது, சோச் வந்து ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு சோச். ஓகே, இந்த சோச் வந்து எப்படி ஆகுது, நமக்கு ப்ரீவியஸ் ஹையை அடிச்சுட்டு அப்புறமா கீழே வருது. அந்த ப்ரீவியஸ் ஹைன்றது ஏஷியனோட உள்ளே இருக்கக்கூடிய ஹை, ஏஷியனே அடிச்சுட்டு கீழே வரான். ஓகேங்களா? சரி, அப்போ இது சோச் அப்படின்னா சப்ளைன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி லண்டன் என்ன பண்ணிட்டான், கீழே இறக்கி கொண்டு வந்துட்டான். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஒர்க்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? சப்ளை லண்டன் வந்திருக்கு, எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த இடத்துலையும் ஒர்க்கு கரெக்டாக நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் ஆர்டர் எடுத்திருக்கு. அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சரில் ஆர்டர் எடுக்கல ஸ்டில். இதை நம்ம பெண்டிங்கில் போடலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் மார்க்கெட் ஆர்டர் இந்த இடத்துல எடுத்துகிட்டு கீழே போயிருக்கு, நல்ல ஒரு செல் மூமெண்ட்டில் போயிருக்கு. ஓகே, சரி, அப்போது இப்படி கீழே வரலாம். ஓகே, இது வந்து சோச், இது நம்ம எடுக்கக்கூடாது, இது எதுவுமே எடுக்கக்கூடாது. எது எடுக்கணும்னா இதுதான் எடுக்கணும். அப்போது லண்டனுடைய லோ யார் ஹிட் பண்ணியிருக்கா, நியூயார்க் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சோச்சுக்கு நமக்கு சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது ஒரு சப்ளை. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இப்போது இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு சப்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிஓஎஸ் வந்து நமக்கு சப்ளையில் ஏதாவது மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிருக்கா அப்படின்றத பார்க்கும்போது மிட்டிகேட் பண்ணாமல் தான் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த பிஓஎஸ்னுடைய சப்ளை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்தது இந்த சப்ளை இதெல்லாம் ஒர்க் ஆகாது, ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே போயிருக்கான். அப்போது இன்டியூஸ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போது மறுபடியும் வருவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி டாப்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாப்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஒரு ட்ரிபிள் டாப் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏஷியனோட ஹையும் இருக்குது, சூப்பரான லிக்விடிட்டி. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஏஷியனோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணலை, ஆனால் லண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி கொண்டு போயிட்டான். ஸோ இந்த இடத்துல நடந்த ஃபங்க்ஷன் ஒரு கரெக்டான ஒரு ஹண்ட்டு சப்ளைலாம் எடுத்து தான் கீழே வந்து போயிருக்கான். கரெக்டாக வந்து ஹிட் வந்து நடந்திருக்கு, ஹண்ட் வந்து நடந்திருக்கு. அதில் கிடைச்ச இந்த சப்ளை பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த சப்ளைவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில். ஓகேங்களா? சரி, இப்போ நியூயார்க்கில்
இங்கே கிடைச்ச சப்ளை பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, பவர் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இது ஒர்க் பண்ணி போயிருக்கான், சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த இடத்துல எந்த ஒரு சப்ளையுமே எடுக்கல, எங்கேயுமே இல்லை, சும்மா அப்படியே மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். அப்போது இது ஃபுல்லாக லிக்விடிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது வந்து லிக்விடிட்டின்னு நம்ம வந்து போட்டுருவோம். இந்த சப்ளை ஒர்க் ஆகுது. மார்க்கெட் இந்த சப்ளையும் வந்தால் ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வந்தால் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவுண்டர். ஓகேங்களா, இப்போ இந்த சப்ளை இந்த மூமெண்ட் அப்படின்றது, இந்த என்டையர் மூமெண்ட் அப்படின்றது ஒரு கவுண்டர். அப்போது மார்க்கெட் வந்து கவுண்டரில் போகும்போது லிக்விடிட்டிஸ் நிறையா தேவைப்படும். ஏன்னா லிக்விடிட்டியே இருக்காது. அப்போ லிக்விடிட்டி, மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ எல்லா சப்ளையுமே ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைல இருந்தும் கீழே போகலாம். அதனால தான் இங்கே வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரியை போட்டுருங்க. ஓகேங்களா, இதில் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறது பெட்டர். இப்போது இந்த சப்ளையும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி, இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் 5 மினிட்ல. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன், இதில் ஒரு கன்ஃபர்மேஷன், இதில் ஒரு கன்ஃபர்மேஷன், இதில் கூட பாருங்கள் இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி. ஓகேங்களா, இந்த சினாரியோ நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ட்ரி போடணும். ஆல்ரெடி நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. கொடுத்து தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம கவுண்டர்ன்றனால பார்த்து போகலாம் அப்படின்ட்டுனால நம்ம இது மிஸ் பண்ணிட்டோம். அப்போ அடுத்த என்ட்ரி மார்க்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கீழேயே போயிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் மிஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த சினாரியோ நமக்கு இப்படி தான் செட் ஆகிருக்கு. நமக்கு ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட செல் ஆகலாம். ஸோ எல்லாத்துலேயுமே கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துங்க. முக்கியமான விஷயம், இப்போ நம்ம செல் பண்ணுறது இந்த டிமாண்ட் வரைக்கும் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த டெய்லியிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் தான் நம்ம செல்லே வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பண்ண முடியாது. இந்த டிமாண்டை ரீச் பண்ணிட்டோன்னா பை ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியம், இது ரீச் பண்ணுற வரைக்கும் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேண்டாம். இது ரீச் பண்ணுற வரைக்கும் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து யூஎஸ்டிஜேபியோட மூமெண்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த யூஎஸ்டிஜேபியோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸில் நமக்கு கொஞ்சம் மெஸ்ஸியான சப்ளைஸ் தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் குழப்பமான சப்ளை தான் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தால் போய்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை அண்ட் இது ஓகே. மேலே இதில் டைரக்ட் என்ட்ரி வந்து போடுவோம். ஏன்னா கவுண்டர்ன்றனால ஓவரால் ஹைலாம் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட், இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் வேணாம், அது எல்லா வீடியோவில் அதான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ திஸ் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு வந்து போடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசு அப்படின்னா அப்படியே எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ், முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் சும்மா. ஓகேங்களா, ஸோ ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.